Hello friends, இன்னைக்கு நம்ம 5 real tech incidents தான் பார்க்க போறோம் and you are watching. Are you okay செல்லம்? வாங்க வீடியோக்குள்ள போலாம். உலகின் தலை சிறந்த சொல் செயல். பசங்களுக்கெல்லாம் ஏதாச்சும் அவார்ட் கிடைச்சா எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்லி சிம்பிளா முடிச்சிடுவாங்க. ஆனா அதுவே பொண்ணுங்களுக்கு அவார்ட் கிடைச்சா பக்கத்து வீட்டு ஆன்டி வரைக்கும் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அப்படிதான் பவி டீச்சர் பிளாக் ஷிப்ல அவார்ட் வாங்குறாங்க. அப்போ அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லும் போது விஜய் சித்து எப்படி கலாய்க்கிறாருன்னு நீங்களே பாருங்களேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் வந்ததுக்கு அண்ட் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எல்லாரும் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு. நீங்கள் இல்லைனா கண்டிப்பாக நான் இல்லை. அண்ட் இப்படி கத்துறீங்க, நிஜமாக ரொம்ப பிளஸ்டு. தேங்க்யூ ஸோ மச். எப்போவுமே இந்த ஒரு சப்போர்ட் அண்ட் அன்பு எனக்கு இருக்கணும். நீங்கள் இல்லைனா நான் ஒன்றுமே இல்லை இங்கே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்ப்பா. உங்ககிட்ட நான் சொல்லணும் பிகாஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங். அண்ட் அம்மா மோரி தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சித்தி தேங்க்யூ ஸோ மச். அவங்க வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க இங்கே வந்ததில். தேங்க்யூ ஸோ மச். நானும் தேங்க்யூ சொல்லணும். எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் பெரியப்பா, எங்கள் சித்தப்பா, எங்கள் வீட்டு பெரியம்மா, எங்கள் பக்கத்து வீட்டம்மா, எங்கள் பால் போடுற அண்ணன், பேப்பர் போடுற என்னதான் பாய்ஸ் செம்ம ஆட்டிடியூடா இருந்தாலும் தமிழ் ஆளுங்களுக்கு அது என்னவோ எப்பவும் மத்தவங்களை விட கொஞ்சம் அதிகமா தாங்க இருக்கும். சும்மா இருக்கும் போதே அவங்க அலப்பறைய தாங்க முடியாது. அதுவும் அவங்க சரக்கு அடிச்சா அவ்வளவுதான், சொல்லவே தேவையில்ல. ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணு கிட்ட வந்து தண்ணி கேக்குறாரு. அவங்களும் சரி குடிக்க தானே போறாருன்னு அவருக்கு தராங்க. அதை என்ன பண்றாருன்னு நீங்களே பாருங்களேன். சில பொண்ணுங்க பணக்கார பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா வேலைக்கே போக வேணாம், வீட்டுல வேலை செய்யவும் ஆளுங்க இருப்பாங்க தான். அதை என்கரேஜ் பண்ற பேரண்ட்ஸும் இருக்காங்க. பூஜான்னு ஒரு பொண்ணு Facebookல ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. அது என்ன கொஸ்டின்னா, நான் வருஷத்துக்கு 100 கோடிக்கு மேல சம்பாதிக்கிற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கணும். நான் பார்க்க அழகாவும் மாடலாவும் இருப்பேன். அதுக்கு ஒரு சஜஷன் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு முகேஷ் அம்பானி ரிப்ளை பண்றாரு, நான் வருஷத்துக்கு 100 கோடிக்கு மேலதான் சம்பாதிக்கிறேன். பொண்ணை அழகு கூடவும் பையனை பணத்து கூடயும் கம்பேர் பண்ணலாம். அழகுன்றது வருஷத்துக்கு வருஷம் தேயக்கூடியது, ஆனா பணம்ன்றது வருஷத்துக்கு வருஷம் ஏறிட்டே போகும். எந்த ஒரு பிசினஸ் மேனும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணோட டேட்டிங் பண்ண ஆசைப்படுவானே தவிர எந்த பையனும் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட மாட்டாங்க. நீ 100 கோடிக்கு மேல சம்பாதிக்கிற பையனை தேடுறதை விட்டுட்டு நீ 100 கோடிக்கும் மேல சம்பாதிக்கிற பொண்ணா மாறுன்னு ரிப்ளை பண்றாரு. நம்மெல்லாம் நிறைய பேர் ஓடி ஆடி விளையாடணும் தான் கிரிக்கெட்டே விளையாட போவோம். அந்த டைம்ல நம்ம நிக்கிற இடத்துக்கு பால் வரலனா கடுப்பாகி ஒரு ஓரமா போய் உட்கார்ந்துருவோம். அதே மாதிரிதான் டென்னிஸ் ஆடும் போதும் நமக்கு பாஸ் வரலனா காண்டாகி வெளியில போயிடுவோம். அதே மாதிரிதான் இங்கேயும் டென்னிஸ்ல டியோ ஆடிட்டு இருக்காங்க. அவங்க டீம்ல இருக்க பொண்ணுங்களுக்கு பாஸ் வரும்னு வெயிட் பண்ணி ஒருத்தங்க அப்படியே உட்கார்ந்துடுறாங்க, ஒருத்தங்க கோட்டை விட்டே வெளில போயிடுறாங்க. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கு. யார
எப்பயாச்சும் புதுசா ஹீரோயின்லாம் வந்தா அவங்க மேல கிரஷ் வரும். இப்போ ரீசெண்டா உங்களோட கிரஷ்னு யார கேட்டாலும் மோஸ்ட்லி சொல்ற பதில் ராஷ்மிகா மண்டனா. உங்களுக்கு ரீசெண்ட் கிரஷ் யாருன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சில பேரு அதுக்கெல்லாம் ஒரு படி மேல போயிட்டு ஹீரோயின் மாதிரி ஒரு வைஃப் கிடைச்சா நல்லா இருக்குன்னு கூட ஆசைப்படுவாங்க. பட் இதெல்லாம் இமேஜின் பண்ண நல்லா இருக்கும், பிராக்டிகலா நடக்க வாய்ப்பே இல்ல. இவர் பேர் மலைசாமி. இவருக்கு 70 வயசு ஆகுது. இவரு ராமநாதபுரத்தை சேர்ந்தவர். ஒவ்வொரு வாரமும் மண்டே கலெக்டர் ஆபீஸ்ல மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் வந்து நடக்கும். அது எதுக்கு நடக்கும்னா, ஜாப் இல்லாம கஷ்டப்படுறவங்க, ரோட் வசதி எல்லாம் வேணும்னு சொல்றவங்க எல்லாம் மனு கொடுப்பாங்க. அந்த கூட்டத்துல மனு கொடுக்க நிறைய பேர் வருவாங்க. இவரும் அந்த கூட்டத்துக்கு போறாரு. அவர் கையில இருந்த மனுவை பார்த்து நிறைய பேர் ஷாக் ஆயிடுறாங்க. அதுல நான் 2004ல தான் பிறந்தேன். நாட்டுல நடக்கிற தீமையெல்லாம் அழிக்க நான் வயசானவனா மாறிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. என்னோட அழகுக்கு ஏத்த ஒரே ஆள்னா அது விளையாட்டு வீராங்கனை PV சிந்து தான். நான் அவளை கடத்திட்டு வர போறேன், அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்ட்டு அந்த மனுல போட்டிருக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.